வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது குட் பாய் அப்படின்ற ஒரு நார்வீஜியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. பொதுவா ஒரு நாய் நம்ம சொல்ல பேச்செல்லாம் கேட்டு சமத்தா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாயை நம்ம தட்டி கொடுத்து குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி இதுலயும் ஒரு சமத்தான நாயை காட்டியிருப்பாங்க. ஆனா அது வெறும் நாய் இல்ல, எதுக்காக அந்த மனுஷன் நாய் வேஷத்துல இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த படம் தொடங்குது. ஆக்சுவலி அந்த நாய் மனிதன் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு நபரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேர் மட்டும் தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல கிறிஸ்டியன் திடீர்னு ஒரு நாள் ஒரு டேட்டிங் ஆப்குள்ள போறான். அதுல நம்ம ஹீரோயினை பாக்குறான், ரிக்வெஸ்டும் கொடுக்குறான். ஹீரோயினும் அக்செப்ட் பண்றாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு விதமான சாட் அப்படின்றது மலருது. அண்ட் அடுத்த கட்டமான டேட்டிங்கை நோக்கி போறாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு விதமான உறவு அப்படின்றது பில்ட் ஆகுது. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோ ஒரு நாய் மனிதனோட வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றது. சோ இதை பத்தி ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. அந்த ஹீரோவும் சில விஷயங்கள் சொல்றாரு. அது என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு, அதை கேட்டு ஹீரோயின் கன்வின்ஸ் ஆனாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த 3 பேருக்குள்ள என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த தீம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு சூப்பரான மீட் ஒன்று குக் பண்ணிட்டு இருப்பாரு. யாருக்கு பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு தான் போடுறதுக்கு பண்றாரு. அதுலயும் ஒரு மனுஷ ரூபத்துல ஒருத்தன் நாயா வரான், அதுவும் நாய் மாதிரியே அதை சாப்பிடுறான். அப்படின்னும் போது யாரா இவன், எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்ற ஒரு பரபரப்பு அப்படின்றது உண்டாச்சு. அந்த மிஸ்ட்ரிக்கான விடை அப்படின்றத டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் ப்ராப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் நடக்கக்கூடிய கியாஸ் அப்படின்றது இந்த படத்துல பயங்கர கொடூரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே கொடுக்கலாம். அதுலயும் அதுல காட்டக்கூடிய டார்ச்சர்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர கொடூரமா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல அந்த ஹீரோயின் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோயின் கேரக்டரோட டயலமாவை ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்ம இந்த கதையை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம். ஸோ பயங்கர குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல அந்த பப்பி கேமை பத்தி சொன்ன விதமா இருக்கட்டும், அண்ட் ஒரு வித்தியாசமான அடிமைத்தனத்தை பத்தி காட்டினதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தென் முடிக்கும் போது ஒரு சின்ன ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. அதுவுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மிடில் போர்ஷன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. தேவையில்லாம நிறைய சுத்தல்கள் அப்படின்றது இருக்கதான் செஞ்சுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த ஹீரோ கேரக்டரை பத்திய டீடைலிங் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்திருந்தா இன்னுமே கிளியரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நிறைய பேருக்கு இந்த படம் டிஸ்டர்பிங்கான ஃபீல் தரலாம். அப்படி இருக்கிறவங்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த படத்துல நிறைய அடல்ட் கண்டென்ட்டுமே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. வித்தியாசமான மூவி பிடிக்குன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.